நாம் மறந்து போன பழைய நினைவுகளோடு கொஞ்ச நேரம் பயணிக்கலாங்களா? வாங்க. ஆசிரியர் மீது அசாத்திய மரியாதை இருந்தது. தாவணையில் தேவதைகளாக தெரிந்த இளம் பெண்கள். தொலைக்காட்சி செய்திகளில் உண்மை இருந்தது. அவளோடு எதையும் எதிர்பாராமல் தூய நட்போடு பழகினோம். பிள்ளை பேரு செலவில்லாமல் சுகமாய் இருந்தது. கையில் இருக்கும் 5 ரூபாய்க்கு அளவில்லா ஆனந்தம் கொண்டோம். கல்வி கட்டணமில்லாமல் கிடைத்தது. ஒரு சினிமா பார்க்க ஒப்புதலுக்கு 1 வாரம் தவமாய் கிடந்தோம். தாத்தா பாட்டி சொல்லும் கதையை கேட்டுக்கொண்டே மடியில் உறங்கினோம். செல்போன் எதுவும் இல்லை. ஆனால் நினைத்த நேரத்தில் வந்து சேர்ந்தனர் நண்பர்கள். படுக்கையை எதிர்பாராமல் பாயில் உறங்கினோம். ஒரே சோப்பை குடும்பம் முழுவதும் உபயோகித்தோம். தோல்நோய்கள் வரவே இல்லை. காதுகளை ரணமாக்காத இனிய பாடல்களை இசையோடு கேட்டோம். எங்கோ ஏதோ ஒரு மூலையில் மருத்துவமனையும் உணவகமும் இருந்தது. கண்டதை உண்டாலும் செரித்தது. பெண்பாக்க வந்தவனை பிடித்திருக்கிறது என்று சொல்ல வெட்கப்பட்டோம். ஆரத்தி எடுக்க போட்டி போட மதினிமார்கள் இருந்தார்கள். அப்பா சொன்னான். அந்த வார்த்தை மறுக்காமல் ஏற்கப்பட்டது. மொத்தத்தில் அப்போது வாழ்ந்தார்கள், இப்பொழுது வசிக்கிறோம், அவ்வளவுதான்.